11ஆம் வகுப்பு தமிழ் முதலடி தேர்வுக்கான முக்கியமான வினாக்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது குருவினா, அதாவது 2 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன்? செகண்ட் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக. தேர்ட் பாத்தீங்கன்னா, 5 வேளாண் மந்திரங்கள் யாவை? ஃபோர்த் ஒன், மருந்து எது? மருந்து மரமாக இருப்பவர் யார்? ஃபிஃப்த் ஒன், இனம் மொழி குறித்த ரசூல் கம்சதோ பார்வையை குறிப்பிடுக. சிக்ஸ்த் ஒன், உழுவோர்க்கெல்லாம் விழுமிய வேந்து நீ இத்தொடரின் பொருள் யாது? செவன்த் ஒன், ஐங்குறு நூறு குறிப்பு வரைக. இந்த 7 கொஸ்டின் குருவினா நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்க போறது இலக்கணம். 8th ஒன் பாத்தீங்கன்னா, உயிரிரு மெய்யிரு சான்றுகளுடன் விளக்குக. 9th ஒன் பாத்தீங்கன்னா, புணர்ச்சி. ஃபர்ஸ்ட் 2 இயல் தான் ஃபர்ஸ்ட் மீட்டம்க்கு வரும். அந்த 2 இயல் இருக்கிற புணர்ச்சி விதி, பகுப்பத உறுப்பிலக்கணம், இலக்கண குறிப்பு, அப்புறம் வந்துட்டு மொழிபெயர்ப்பு, தமிழாக்கம், இது எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். இதையும் புக் எடுத்து மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 9th ஒன் பாத்தீங்கன்னா, புணர்ச்சி விதி இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா, புலனறிவு, உழுது உழுது பேரழுது. 10th ஒன் பாத்தீங்கன்னா, பகுப்பத உறுப்பிலக்கணம், அலர்ந்து ஏகுமின் முளைத்த அயர்ந்து. இலக்கண குறிப்பு பாத்தீங்கன்னா, கடிநகர் ஆடுகம் கண்ணி. 13 பாத்தீங்கன்னா, தொடை நயங்களை எடுத்து எழுதுக. நீளும் கைகளில் தோழமை தொடரும், நீளாத கைகளில் நெஞ்சம் படரும். 14 பாத்தீங்கன்னா, மைன்கொழி சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா 3 இருக்குது. உலை உலை உலை, குறை குறை, கனை கனை. 15 பாத்தீங்கன்னா, தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்றொடர் ஆக்குக. இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 கொஸ்டின் உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்துருக்கேன். இது பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதெல்லாம் புக் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே புத்தக பயிற்சி தான். 16 பாத்தீங்கன்னா, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. இதுல 3 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதெல்லாமே பிராக்டிஸ் பண்ணுங்க. 17 பாத்தீங்கன்னா, கீழ்காணும் வேறு சொல்லை தொடர்களாக மாற்றுக. இதுல இதை வந்து தா வந்து வினைமுற்று, பெயரச்சம், வினையச்சம், வினையாளனையும் பெயரா மாற்றணும். அடுத்து பாத்தீங்கன்னா, கலைச்சொல். ஃபர்ஸ்ட் 2 இலக்கணம் எல்லாமே படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா 5 கொடுத்துருக்கேன். இதுல வந்து மார்க் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. 19 பாத்தீங்கன்னா, பிறமொழி சொற்கள் தமிழாக்கம் செய்க. சரித்திரம், விசா, வருடம். இதை வந்து தமிழ் சொல்ல எழுதணும். இதெல்லாமே ஒரு நோட் எடுத்து இந்த கொஸ்டின் கூட ஆன்சர் வந்து தனியா எடுத்து எழுதிட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா, ஆங்கில தொடர்களை தமிழாக்கம் தருக. நீங்க புக் பேக் 2 இலக்கிற எல்லாம் படிச்சாலும் ஓகே. 6 இருக்கு. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாக்குறது 4 மார்க் கொஸ்டின், அதாவது சிறுவினா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, சு வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார்? செகண்ட் பாத்தீங்கன்னா, வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா? நும் கருத்தை எழுதுக. தேர்ட் பாத்தீங்கன்னா, என்னுயிர் தமிழ்மொழி என்பேன் எனும் தலைப்பில் நீ கொண்டுள்ள மொழிப்பற்றினை விளக்குக. ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா, கவிதை ஒரு படைப்பு செயல்பாடு என்பதை விளக்குக. ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா, இன்குலாப் உலகுக்கு வேண்டும் நானும் ஓர் துளியாய் என கூறுவதன் நயத்தை விளக்குக. சிக்ஸ்த் பாத்தீங்கன்னா, முல்லைத்திணையை சான்றுடன் விளக்குக. செவன்த் பாத்தீங்கன்னா, பின்வரும் பாடலை படித்துணர்ந்து அதன் மைய கருத்துடன் ஏற்புடைய 3 நயங்களை எழுதுதான் கேட்டிருக்காங்க. அதாவது நயம் பாராட்டுக கேட்டிருக்காங்க. 10th ஒன் பாத்தீங்கன்னா, அணி. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது மிஸ் பண்ணாம படிச்சுக்கோங்க. 5 மார்க்ல உங்களுக்கு கேட்பாங்க. சொற்பொருள் பின்வரும் நிலையணி. இதுல குரல் கொடுத்தும் கேட்பாங்க. டைரக்டா சொற்பொருள் பின்வரும் நிலையணி விளக்கி எழுதுக அப்படின்னு அதுவும் கேட்பாங்க. அதனால ரெண்டுமே பிராக்டிஸ் பண்ணுங்க. இதை பாத்தீங்க, குரல் கொடுத்திருக்காங்க. வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செல்ல. இதை வந்து குரலுக்கு பொருத்தி எழுதுக சொல்லியிருக்காங்க. 11th ஒன் பாத்தீங்கன்னா, மருந்தாகி தப்ப மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண் படின். இக்குறட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக. அங்க அல்லது சொல் பின்வரும் நிலையணி சான்றுடன் விளக்குகன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, சொற்பொருள் பின்வரும் நிலையணி. இது சொல் பின்வரும் நிலையணி. 12th ஒன் பாத்தீங்கன்னா, ஐங்குறு நூற்று பாடல் சுட்டும் திணை முதற் பொருளை அட்டவணைப்படுத்துக. 13 பாத்தீங்கன்னா, மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் யாவை? எடுத்துக்காட்டுகள் தருக. அடுத்தது மனப்பாட பகுதி. ஏடு தொடக்கி வைத்து அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. அப்புறம் திருக்குறள் ஃபுல்லாவே படிச்சுக்கோங்க. இதுல இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா, நன்று வடு. ஆனா இதை மட்டும் படிக்காம மனப்பாட பகுதி மட்டும் ஃபுல்லாவே படிச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 6 மார்க் கொஸ்டின், அதாவது நெடுவினா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மையே என்னும் தலைப்பில் மேடை பேச்சுக்கான உரையை உருவாக்கி விளக்குக.
செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா, நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்வீர்கள் என்பதை விவரித்து எழுதுக. தேர்ட் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு புள்ளையும் கவிதையில் வெளிப்படும் சமத்துவ சிந்தனைகளை புலப்படுத்துக. ஃபோர்த் பாத்தீங்கன்னா, யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவற்றை குறித்து நீவிர் அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக. ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்கன்னா, அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும் இக்கூற்றை மூப்பால் வழி விளக்குக. இந்த எல்லா கொஸ்டினையும் மிஸ் பண்ணாம படிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஃபுல் மார்க் இருக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.